ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 9ஆம் பாகமான 9ஆம் ராசியான துலாம் ராசின்னு பதிவாகும். வைக்கிறது துலாம் ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் சனீஸ்வர பகவான் 1 கோடி 12 கோடி எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்கிறது பதிவாக. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களை ராசி உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதை பார்த்து ராசி கட்ட நவாசம் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இடத்தை பார்த்து 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன கட்டை 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லான்னு ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணி வர அந்த 9ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, இதை சொல்லிட்டு நட்சத்திர சார் எப்படி கேட்டிங்கன்னாக்கா, ராசி எடுத்து முன் பேச்சு அல்லது நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகம் போட்டிருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வான் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் வந்து பயணிச்சு உங்களுக்கு புத்தி அழிச்சு பலன் அளிக்க போகிறது பதிவோட விளக்கத்தோட புரிதலோட பதிவு. ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு பலனை பாரு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதில் கும்பலக்கணம் கும்பராசிக்கிறது பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குமானால் லக்கண பாவரி பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இது எத்தனை கூட தசாபத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் 1 கூட 12 கூட சனி திசைங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். அது ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்களா? இப்போ லக்கணத்தை எண்ணி வர 9ஆம் பாகம் 9ஆம் ராசியான துலாம் ராசி நட்சத்திரம் பார்த்துடலாங்க. அப்போ இந்த நட்சத்திரம் துலாமில் இருக்குதுங்க. அப்போ துலாமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 1 கூட 12 கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார். எப்படி பயணிக்கிறார் பார்ப்போம். இதில் 9 சம்மந்தப்பட்டது, 9 சம்மந்தப்பட்டு 3 10 சம்மந்தப்பட்டு 1 12 அது மேலே பயணிக்கிறார் சனீஸ்வரர். அப்போ அது பார்த்தீங்கன்னா துலாமில் உச்சம் பெற இடம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 11 கோடி 12 கோடி இந்த இடத்துல உச்சம் பெற்றார். 3 கோடி 10 கோடி சாரத்தில். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி அமைப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரெலாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் இந்த ஜாதகம் நீங்கள் தந்தையாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர், வெளியூர், வெளிநாடு, வியாபார விஷயமாக, தொழில் ரீதியாக ஸோ பலப்பட்ட தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறதுங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலிமா சம்பாதிக்கிறது, அது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது. ஓகேங்களா? அது நல்ல ஒரு சிறு முதலீடு பெரிய முதலீடாக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சின்ன ஏமாற்றம் வரக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணாதிபதி 9 போய் இருக்குதான் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி பூர்வீக தொழிலும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தந்தையை விட்டுட்டு போன தொழிலை நாம் வந்து ஒரு பெருநிலையில் பெரும்போக்காக பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னொரு திரிகோணாதிபதி உச்சமாக வரார். அப்போ என்ன சாரத்தில் 3 கோடி 10 கோடி சாரம் இந்த இதுக்கு பகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது 3 கோடி 10 கோடி சாரம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரி நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சிகள் வெற்றி பெறும். அதே மாதிரி போராடுவோம், வெற்றி பெறும். தொழில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான தொழிலாக நம்ம பெரிய போட்ட முதலீடு தொழிலாக. அப்போ இங்கேருந்துட்டு நம்ம வந்து லைனுக்கு அனுப்புவோம், இல்லை லைனுக்கு போய் தொழில் பண்ணுவோம், இல்லை பெரிய முதலீடு போட்ட தொழிலுக்கு நம்ம போய் ஆர்டர் எடுத்து தொழில் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பலப்பட்ட தொழில் நம்மளை பாக்கியமாக நம்ம அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சம்பாதிச்ச சொத்து பத்தாக இருக்கட்டும், அப்பா சம்பாதிச்ச தொழிலாக இருக்கட்டும், இது எல்லாம் நாம் பெற்று நாம் லாபத்தை பெற்று நாம் நடத்துவோங்க. ஓகேங்களா? அப்போ இது மூலிமா நம்ம மந்திர தந்திரம் கையாண்டு நம்ம ஏதோ ஒரு வழியில் மேலே வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து சுவாதி சாரம் இல்லைங்களா? அது சுவாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் இப்போ 1 கூட 12 கோடி சனீஸ்வரன் எப்படி பயணிச்சு எப்படி பலனடிக்கும் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 9 சம்மந்தப்படுது, அப்புறம் ராகு சம்மந்தப்படுறது, 1 12 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், அதே பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமான தொழில் அனைத்து இதில் செய்வீங்க. ஆனால் மாட்ட மாட்டோம். வேணா பார்த்தீங்கன்னா இது 9 திரிகோணம். அப்போ திரிகோணாதிபதி இங்கே வந்து உச்சமாக வரார். யாரோ ராகுவோட சாரத்தை உச்சமாக வரார். ஓகேங்களா? அப்போ இந்த தசையோட உச்சமாக வரார். அப்போ இந்த இடத்துல என்னங்க சட்டத்துக்கு புறமான தொழிலை ஒரு செய்வார், ஆனால் மாட்ட மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லீகலாக தான் இருக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், சீட்டாட்டம்,
ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போட்டு நடத்துறது, நம்ம ஊர் டு ஊர், மாநிலம் டு மாவட்டம், இது வெளிநாடு, இந்த மாதிரி தொடர்புலாம் நம்ம தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அப்போ அந்த அயல்நாடு, அதாவது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பு விஷயமா உயர்கல்வி உச்சக்கல்வி போகிறது. ஓகே. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையார் ஒரு படிப்பு ஒரு படிக்கறை செலவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியாக நம்ம வந்து வெளியூரில் வெளிநாட்டில் மருத்துவம் பார்க்குறது. இவருக்கு பிரச்சனைனா நம்ம வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வர்றது. இந்த மாதிரி மாற்றி இதெல்லாம் நம்மளுக்கு இந்த காலத்தில் பார்க்கிங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி ஏரோப்ளேனில் போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் கிடைக்குங்க. கொஞ்சம் வியாபார ரீதியாக. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமாக இருக்கும், வேகமாகவும் இருக்கும். எல்லாம் செயல்பாடு பார்த்தீங்கன்னா பயணம் வேகமாக செயல்படுங்க, மனசு வேகமாக செயல்படும். ஓகேங்களா. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்குவோம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வழக்கமாக நடக்கக்கூடிய இரவு நேர பணித்தை நம்ம அதிகமாக கையாளுவோம். ஓகேங்களா. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்து போகலாம். இதே மாதிரி இந்த காரியம் நம்ம அப்பா செய்வாருங்க. நம்ம அப்பா செய்வார், நம்ம அப்பா வழியில் பின்தொடர்ந்து அதை அப்படி நாம் செய்வோம். ஓகேங்களா. சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு அதை சேர்த்து போகலாங்க. அடுத்தது என்ன சார் இருக்குதுங்க, விசாக சார் இருக்குது இல்லைங்களா. அப்போ விசாக சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா 2 கூட 11 கூட சார் குழுவோட சார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 9 சம்மந்தப்படுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 11 சம்மந்தப்பட்டு மேலே 1 12 பதிவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நீண்ட நாள் ஆசை இதெல்லாம் நிறைவேறுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில். அதாவது பிரம்மகத்தி தோஷம், அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா முன்வினை, அதாவது போன நிலவாத ஆசையில் இந்த மாதிரி நிறைவேற்றிக்குங்க. இப்போ ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து பயணமாக போகணும், நல்லா வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அங்கே போய் தங்கணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் நான் ஆசைப்படக்காக இருக்கிறதுலாம் இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நம்மளோட அப்பாவோட அனுகிரகம், நம்ம தந்தையோட அனுகிரகம், நம்ம குருவோட அனுகிரகம், ஓகேங்களா, நம்ம முன்னோர்களோட அனுகிரகம் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி காரியம் கைக்கூடி நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அது மூலியம் வருமானம், அது மூலியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த இடத்துல 2 தொடர்பு ஏற்படுங்க. அதுதாங்க பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாத்தில் இருக்கும்போது சரி, இந்த குருவோட சாத்தில் இருக்கும்போது சரிங்க. அதாவது வெளியூர் போனோம்னா நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து உறவு வச்சுக்கிறது, அதாவது உடல் உறவு. ஓகேங்களா. இல்லை தீய பழக்கத்துக்கு அடிமையாடுறது. அப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்து உஷாராக நீந்தி வந்தால் தான் நம்ம ஜெயிக்கிறதா தோக்கிறதா தெரியும். ஓகேங்களா. அப்போ இந்த எல்லாம் கொடுப்பாங்க, ஜெயிச்சுவாங்க, சிறப்பாக இருக்கும். சரி, பயணிச்சு பாரு, சிறப்புன்னு வாழுங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.